வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகள் என்னென்ன, அதை குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. சென்னையில் அறவழி கவனத்திற்கு நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து உடனே வெளியிடணும், விடியல் அரசு எங்களுக்கு விடியலுக்காக உதவுங்கள் அப்படின்ட்டு போராடிட்டு வராங்க. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள்லாம் 2013, 17, 19, 22 இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் தேர்வில் நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கோம். 25,000 ஆசிரியர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதினாங்க. 23,000 ஆசிரியர்களோட செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2,768 போஸ்டிங் மட்டும்தான் இருக்கு, அதில் நிரப்பவிடாக இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடங்களாக நாங்கள் இந்த பணிக்காக காத்து கொண்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த பணியை வழங்கணும். ஆனால் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,768 போஸ்டிங் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனவேதனை. 12 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம், குடும்பம் இது எல்லாமே இழந்து இதற்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க தருணமும் வந்தாச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக இருக்கு? ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வலுத்து கொண்டே இருக்கு. இதனால வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு போராட்டம். போஸ்டிங் வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2,768 தான் நிரப்புறாங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் படிச்சுட்டே இருக்கிறது? ஸோ அதனால எங்களுக்கு இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆசிரியர் ஆகணுன்றது கனவோட தான் நாங்கள் படித்தோம். அந்த கனவே இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி, சீனியாரிட்டி எல்லாமே இல்லாமல் போயிட்டோம். இனியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,000 பேருக்கு உடனடியாக பணி வழங்குங்க அப்படின்ட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் இந்த முக்கியமான கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெச்ஐடி நியமனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கருத்தை சொன்னதுனால ஹெச்ஐடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக 100% அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. கவலைப்பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு செய்தி, பிஜி டீச்சர்ஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல் சப்ஜெக்ட் முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் 2025 மற்றும் 26. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் பணியிட காலி பணியிட விவரம். ஸோ பிஜி டீச்சர்ஸுடைய விவரங்கள் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேகன்சிஸ் இடமாறுதலில் போகிறப்ப இந்த வேகன்சிஸ் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். சப்ஜெக்ட் வைஸாக வேகன்சிஸ், எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எந்த ஸ்கூலில், என்ன டிபார்ட்மெண்ட்டில், என்ன சப்ஜெக்டில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் கடைபிடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஆசிரியர் வாரியத்தில் தற்சமயம் வாசிப்பு இயக்க புத்தகங்களை மாணவர்களுடைய படைப்புகள் விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாசிப்பு இயக்க புத்தகங்களுக்கான மாணவர்களின் படைப்புகளை ஜூலை 16ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு பள்ளி கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வாசிப்பு திறன் ஓகேங்களா, ஸோ மேம்படுத்த இயக்கம் என்ற இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் குழந்தைகள் வாசிப்பு திறன் நிலைக்கு ஏற்ப நட, ஓடு, பற என்ற 5 பிரிவுகளில் புத்தகங்கள் தயாரிக்கப்பட முதற்கட்டமான 53 புத்தகங்களும் 2ஆம் கட்டமாக 70 புத்தகங்களும் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டன. மேலும் 3ஆம் கட்டமான 81 புத்தகங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து 4ஆம் கட்ட புத்தகங்கள் உருவாக்கப்படலாம். இந்த புத்தகங்கள் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களின் படைப்புகளுடன் கொண்டு வர இருக்கிறது. இதை தொடர்ந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களின் படைப்புகளை ஆசிரியர்கள் எமிஸ் தளம் மூலமாக கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் அனுப்பி வருகின்றன. இந்த தகவலையும் தற்சமயம்
குறிப்பிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே தற்போது நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. அதற்குண்டான அறிவிப்பு எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்காக தெரிவிக்கப்படுங்க. 2013 டெட் பாஸ் போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் கிடைத்த மிக மிக முக்கியமான செய்திகள் என்னென்ன, அதை குறித்து இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. சென்னையில் அறவழி கவனத்திற்கு நியமன தேர்வு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். ஆசிரியர் பணியிடங்களை அதிகரித்து உடனே வெளியிடணும். விடியல் அரசு எங்களுக்கு விடியலுக்காக உதவுங்கள் அப்படின்ட்டு போராடிட்டு வராங்க. நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் நாங்கள்லாம் 2013, 17, 19, 22 இந்த இடைநிலை ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூலை 21ஆம் தேதி நடைபெற்ற இடைநிலை ஆசிரியர் தேர்வில் நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி தேர்ச்சி பெற்றிருக்கோம். 25,000 ஆசிரியர்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எழுதினாங்க. 23,000 ஆசிரியர்களோட செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் 2,768 போஸ்டிங் மட்டும்தான் இருக்கு, அதில் நிரப்பவிடாக இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 12 வருடங்களாக நாங்கள் இந்த பணிக்காக காத்து கொண்டிருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த பணியை வழங்கணும். ஆனால் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,768 போஸ்டிங் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனவேதனை. 12 ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்வாதாரம், குடும்பம் இது எல்லாமே இழந்து இதற்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்க தருணமும் வந்தாச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? ஸோ இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய பணி நியமனங்கள் ஏன் இவ்வளவு தாமதமாக இருக்கு? ஸோ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வலுத்து கொண்டே இருக்கு. இதனால வலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு போராட்டம். போஸ்டிங் வேகன்சிஸ் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் பணிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2,768 தான் நிரப்புறாங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் நாங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறது? ஸோ அதனால எங்களுக்கு இந்த பணியிடங்களை அதிகப்படுத்தி தரணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஆசிரியர் ஆகணுன்றது கனவோட தான் நாங்கள் படித்தோம். அந்த கனவே இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி, சீனியாரிட்டி எல்லாமே இல்லாமல் போயிட்டோம். இனியாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23,000 பேருக்கு உடனடியாக பணி வழங்குங்க அப்படின்ட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் இந்த முக்கியமான கருத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ ஹெச்இடி நியமனத்தில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கருத்தை சொன்னதுனால ஹெச்இடியோடைய வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உறுதியாக 100% அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன. கவலைப்பட வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு செய்தி, பிஜி டீச்சர்ஸ் வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஆல் சப்ஜெக்ட் முதுகலை ஆசிரியர் காலி பணியிட விவரம் 2025 மற்றும் 26. தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் பணியிட காலி பணியிட விவரம். ஸோ பிஜி டீச்சர்ஸுடைய விவரங்கள் அனைத்துமே தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை இப்போ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது வேகன்சிஸ் இடமாறுதலில் போகிறப்ப இந்த வேகன்சிஸ் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். சப்ஜெக்ட் வைஸாக வேகன்சிஸ், எத்தனை வேகன்சிஸ் இருக்குது, எந்த ஸ்கூலில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் என்ன சப்ஜெக்டில் வேகன்சிஸ் இருக்குது அப்படின்ற முழுமையான தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் லிஸ்ட் எல்லாமே மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இன்னும் ஒரு சில தினங்களில் கடைபிடிக்கப்படும் அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழக ஆசிரியர் வாரியத்தில் தற்சமயம் வாசிப்பு இயக்க புத்தகங்களை மாணவர்களுடைய படைப்புகள் விண்ணப்பிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன இப்படி ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாசிப்பு இயக்க புத்தகங்களுக்கான மாணவர்களின் படைப்புகளை ஜூலை 16ஆம் தேதிக்குள் அனுப்புமாறு பள்ளி கல்வித்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ தமிழகத்தில் அரசு பள்ளிகளின் மாணவர்களின் வாசிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வாசிப்பு திறன்
ஓகேங்களா. ஸோ மேம்படுத்த இயக்கம் என்ற இயக்கம் செயல்பட்டு வருகிறது. இதில் குழந்தைகள் வாசிப்பு திறன் நிலைக்கு ஏற்ப நட, ஓடு, பற என்ற 5 பிரிவுகளில் புத்தகங்கள் தயாரிக்கப்பட முதல் கட்டமான 53 புத்தகங்களும் 2ஆம் கட்டமாக 70 புத்தகங்களும் அரசு பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டன. மேலும் 3ஆம் கட்டமான 81 புத்தகங்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது. இதையடுத்து 4ஆம் கட்ட புத்தகங்கள் உருவாக்கப்படலாம். இந்த புத்தகங்கள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மாணவர்களின் படைப்புகளுடன் கொண்டு வர இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் மாணவர்களின் படைப்புகளை ஆசிரியர்கள் எமிஸ் தளம் மூலமாக கடந்த ஜூன் 16ஆம் தேதி முதல் அனுப்பி வருகின்றன. இந்த தகவலையும் தற்சமயம் குறிப்பிட்டாங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் இது எல்லாமே தகவல் நமக்கு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி 2025 உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வர இருக்கு. அதற்குண்டான அறிவிப்பு எப்போ வந்தாலும் நம்ம சேனலில் உங்களுக்காக தெரிவிக்கப்படுங்க. 2013 டெட் பாஸ் போஸ்டிங்கும் விரைவில் போட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரை நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.